இந்த தொக்கை கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த தொக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதே போல் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பொரிஞ்சிட்டோம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வரப்பட்டு வரட்டும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஷ்மீர் மிளகாய், கலருக்காக தான். காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். மிளகாய் காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் 20 பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. புளியோட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க. அப்போ தான் நம்ம வச்சுருந்து சாப்பிடும் போது கெடாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது எடுத்துடலாம். இருக்கிற எண்ணெய் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. நான் 2 கட்டு புதினா எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புதினா தொக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புதினா வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். புதினாவை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். புதினா எவ்வளோ வந்தாலும் வதங்கும் போது ரொம்ப சுருங்கிடும். இவ்வளோ தான் வரும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 20 பல்லுக்கு மேலே பூண்டு எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வரப்பட்டு வரட்டும். அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாமா? நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. இதை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு அரை அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பருப்பெல்லாம் ஓரளவுக்கு அரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச புதினா இதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி ஆக்காதீங்க, ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மசியாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த புதினா தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நல்லெண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம், உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிற டைமில் கூடவே 3 காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துருங்க. கடுகு இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா தொக்கு. அடுப்பு கம்மி பண்ணிவிடுங்க. புதினா தொக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த டைம் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு தீ ரொம்ப கம்மியாக வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கெடாமல் நல்லாயிருக்கும். ஒரு இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இந்த தொக்கு. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் கேப் விட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விடக்கூடாது. அதே போல் அடுப்பு தீயை ரொம்ப கம்மியில் வைக்கணும். பாருங்கம்மா, நான் ஒரு 8 நிமிஷம் விட்டுருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மட்டும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு புதினா தொக்கு இருந்தாலே போதும், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகிடும். இதை போல் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும்.